இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இங்க ஒரு பெரிய பெரிய காலேஜ் இருக்கு. காலேஜுக்கு பக்கத்துல அமானுஷ்யமான ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள மந்தாகினி அப்படின்ற ஒரு பெண், அதாவது ஒரு ஆன்மா, அந்த காலேஜ்ல இருக்க எல்லாரையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. யாராவது தப்பி தவறி உள்ள போனாங்க அப்படின்னா அவங்க திரும்ப மாட்டாங்க. சோ இவ்வளவு அமானுஷ்யம் நிறைஞ்ச அந்த காட்டுக்குள்ள இங்க தெரியாதனமா ஒரு 4-5 பேர் போய் மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட மீதி கதையா இருக்கும். சோ மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தி சீக்ரெட் ஆஃப் கலிங்கா அப்படின்ற ஒரு சூப்பரான மித்தாலஜி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காலேஜ் பையனை காமிக்கிறாங்க. அப்படியே கேஷுவலா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டு பகுதின்னு சொன்ன இல்லையா, அங்கிருந்து ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த சத்தம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள நிறைய எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற அந்த காட்டுக்குள்ள அப்படியே பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க இவனை விட பெரிய பெரிய ஒரு காளி மாதிரியான சிலை இவனோட கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டு அந்த குழந்தையோட அழுகுரல் எங்க இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க சின்னதா ஒரு பாழடைஞ்சு போன கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள இருந்துதான் வித்தியாசமான சத்தங்கள், அதாவது ஒரு பெண் அழுகிற மாதிரியோ இன்னொரு குழந்தை அழுகிற மாதிரியும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு முகம் காட்டப்படாத ஒரு உருவம் காமிக்கிறாங்க. அவங்க கைகள்ல என்னத்தையோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல இவரோட காதுகள் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. போக போக அப்படியே அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு, ரசிக்கிறாரு. இவரோட கண்கள் எல்லாமே அப்படியே வெள்ளை நிறமா மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து அந்த பெரிய கிணறுன்னு சொன்ன இல்லையா, அதுல ஏறி நின்று பொத்துன்னு விழுந்து போக இந்த விஷயம் காலேஜில் இருக்க எல்லார்கிட்டையும் போக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த காட்டு பகுதியில யாருக்கும் போக அனுமதி கிடையாது. அதை நாங்க தற்காலிகமா மூடி வைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல இங்க நிறைய காலேஜ் பசங்களை என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த முழு நிலவப்போ இந்த மந்தாகினி அப்படின்ற ஒரு ஆன்மா இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதாகவும் அப்ப யாராவது அவங்களோட கண்ணில் பட்டாங்க அப்படின்னா அவங்கள அது சாகடிக்குது. இதனாலதான் பயந்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி துர்கா அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யாருமே இதை நம்பல. நம்ம இப்போ அங்க போறோம், இந்த பேய் பிசாசு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுன்னா உனக்கு நம்ப வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் காலேஜ்ல இருக்க ஒரு 2 ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அது யார் என்ன அப்படின்றது புரியல. வேக வேகமா லைட் எடுத்துட்டு போகலான்னு போகும்போது அவங்க இந்த காட்டு பகுதிக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த லேடிஸ் குரூப் போனாங்களா, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க எங்க இந்த நேரத்துல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா, அந்த காட்டு பகுதிக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி திட்டி அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்க பாரதி டீச்சர் அப்படின்றவங்க தான். அவங்க கூட ஒருத்தவங்க இருக்கும்போது இந்த பொண்ணுங்களா இப்ப எப்படின்னே தெரியலமா, நீ வேற ஒரு பொண்ணு வச்சிருக்க, கொஞ்சம் பார்த்து வளர்த்துக்கோன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வீட்டுக்கு போறாங்க. தன்னோட பொண்ணோட நோட்டு புத்தகத்தை எதர்ச்சியா பார்க்கும்போது அதுவும் ஒரு காதல் லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. பாரதி கிட்ட கொண்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சதை, அதாவது எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், உனக்கு ஓகேனா ஃபாலோ பண்ணிக்கோ, உன்னோட கணவரோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு, அங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாளையா, அது போதும் இல்ல உனக்குன்னு சொல்ல இவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த சமயத்துலதான் இனிமேல் அப்பா கூட நான் இருக்க மாட்டேமா அப்படின்னு மாதிரி இவங்க கிட்ட கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நான் வேலை செய்யற காலேஜ்லயே தாராளமா படிச்சுக்கலான்னு சொல்லும் போது இங்க அப்படியே கட் பண்ணி நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு தம்பி இருக்கான். அண்ட் கூடவே அவரோட நண்பரான கிருஷ்ணா அப்படின்றவரையும் அறிமுகப்படுத்திடுறாங்க. நாயகனுக்கு இந்த மாந்திரிகம் அப்படின்றதுல பெரிய நம்பிக்கை இருக்கு, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இவங்களோட தம்பி அந்த வேலைகள் எல்லாத்தையும், அதாவது நாயகன் இந்த கலிங்கா அப்படின்ற ஒரு வரலாற்று விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தம்பி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் பாக்குறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுக்காக இதை கவனிக்கிற, உனக்கு வேற எதுவும் வேலை இல்லையாடான்னு சொல்லும் போது இவரோட தம்பி கம்பல் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறதால அது மூலமா அந்த காலேஜ்ல இங்க ஒரு அமானுஷ்யம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மந்தாகினி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல, அதாவது ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபர் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அந்த சமயத்துல இவர், அதாவது நாயகன் அவரை பார்த்திருக்கார். இவன் எங்க தனிமையில போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் கண்ணு முன்னாடியே அவன் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போனான். அப்போ அந்த மந்தாகினிய கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன், ஆனா என்ன அவனை மட்டும்தான் அது அப்படி பண்ணிச்சே தவிர என்ன எதுவுமே பண்ணாம விட்டுருச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் நான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை அதே காலேஜில் சேர்த்ததுக்கான காரணமும் என்ன தெரியுமா, அங்க ஏதாவது நடந்தது
அப்படின்னா உடனடியா என்கிட்ட கொண்டு வரணும். சோ இது உனக்கு புரிஞ்சது இல்ல அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பி வைக்கும் போது காலேஜ்ல இருக்க நிறைய குழந்தைகள காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது கூடவே இவங்க எல்லாத்துக்கும் உறுத்தலா இருக்க ஒரே ஒரு விஷயம், அந்த காட்டுக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு சொல் தான். அவங்க என்ன சொல்றது, இத்தனை நாட்களா மூட நம்பிக்கை பின்னாடியும் பேய் பிசாசு அப்படின்ற மாதிரியும் பொய்யான கதைகளை சொல்லி நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எப்படியாவது தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க லிட்டரலி போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். இதுக்கு நடுவுல தான் அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த காயத்ரி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அங்க இருக்க செக்யூரிட்டியான அக்பர் அப்படின்றவர் சந்தோஷப்பட இதுக்கான காரணம் இப்போ நமக்கு சொல்லல. கற்பனா இந்த சைடு காயத்ரி கிட்ட போக ஆரம்பிக்குது. முதல் நாள் காலேஜ் அப்படின்றதால இது முன்னாடி வரைக்கும் எழுதின நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க யாருமே இந்த கிளாஸுக்கு சரியா வர்றது கிடையாது, இங்க அஜி மட்டும் தான் கரெக்டா வந்துட்டு இருப்பான், நீ அவங்கிட்ட கேள அனுப்பி விடும் போது நாயகனோட தம்பி அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் இந்த நபர். ஸோ நோட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எழுதி வச்சது ஒண்ணுமே புரியல, நிறைய டவுட் எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்க அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும்டா, எங்க பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்க தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அங்க ஒரு பெரிய கிணறுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்தப்போ அதாவது ஒருத்தர் இறந்தப்பே நிறைய மாந்தரிகவாதிகள் அந்த இடத்துக்கு வந்து நிறைய பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணி அப்படியே அந்த இடத்த அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இவனுங்க போறானுங்க இல்லையா, அதை பாக்குறானுங்க. அது எல்லாத்தையும் தகர்த்தெறியணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா காலேஜ்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது, போயாகணும் இன்னைக்கு இதுக்கு நேரம் நல்லா இருக்கு போலடா, நம்ம இன்னொரு நாள் வரலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க நாயகனோட நண்பர் இருக்கா இல்லையா, அவருக்கும் இந்த மந்தாகினி மேல ஒரு பெரிய பெரிய பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவருக்கான பயம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு 2 பேர் சிகரெட் பிடிச்ச மாதிரியும் அந்த டீச்சர் துரத்திட்டு போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இவரும் நாயகனும் தான். ஸோ அங்கிருந்து ஓடி போய்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள இவங்க போயிடுறாங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பெண்களை கூப்பிட்டுக்கிட்டு போக ஆரம்பிக்க இங்க இவர் மட்டும் தனியா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட கண்களுக்கு அந்த கிணறு தெரியுது. பயங்கரமான சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது வழக்கம் போல கண்கள் மாற ஆரம்பிக்குது. அந்த கிணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. கண் முழிச்சு பார்க்கும்போது நான் காலேஜ்ல இருந்தேன், காட்டுக்குள்ள போனவன் காலேஜுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கு மர்மமா இருக்கு. இங்க நிறைய பேர் இதை கட்டுக்கதைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மந்தாகினி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இந்த காலேஜ் பசங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. லிட்டரலி காலேஜ்ல இருக்கவங்க எல்லாரும், அதாவது அக்பர்னு ஒரு செக்யூரிட்டி சொன்னா இல்லையா, அவரோட பையன் இதே காலேஜ் தான். ஸோ அவங்களோட அப்பாவன அக்பர் 20 வருஷமா இங்க இருக்காரு. அவருக்கு இந்த பேய் பிசாசு அப்படின்றது மேலாம் நம்பிக்கையே கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா இவருக்கோ இந்த மந்தாகினி மேல பயங்கரமான ஒரு பயம். இதனால மௌனமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்களா, டேய் முடிஞ்சா அந்த கிணத்து பக்கம் என் கூட வர முடியுமா, நாங்க அங்க போறோம், இங்க மந்தாகினி கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு காட்டுறோம், பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி பொறுமையா அங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா அப்படி இடி இடிக்க ஆரம்பிக்குது. ஒரு இடி அப்படியே கிணத்துக்குள்ள விழ ஆரம்பிக்க அதுல இருந்து ஒரு பெரிய பெரிய உருவம் இவங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்க ஒரே ஓட்டம் தான். இந்த பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. நாயகன் 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தேடிக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணவர்ம தம்புரான் அப்படின்றவரை பத்தி எழுதப்பட்ட புத்தகம் தான் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மந்தாகியை பத்தியும் இதுக்கு பின்னாடி கலிங்கா அப்படின்ற ஒரு மர்மம் இருக்கு, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நாயகனோட தம்பி கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க அந்த காயத்ரியோட நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இல்லையா. அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு பின்னாடி மந்தாகினியும் கிடையாது ஒன்னும் கிடையாது, அந்த இடத்த திறக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க காயத்ரிக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது புரியல, ஏன்னா புதுசு. சோ இந்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க அரசர் ஆட்சி இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, விஜயவர்ம அப்படின்ற ஒரு நபர் பயங்கரமான ஆட்சிகள் எல்லாத்தையும், அதாவது மக்களுக்கு நல்லது எல்லாத்தையும் பண்ணி அவரோட வளங்கள் எல்லாமே அப்படி செழிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா இடங்களையும் கலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இவரை வீழ்த்தணும் அப்படின்றது யாராலையுமே முடியல. எத்தனையோ மன்னர்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இவர்கிட்ட ரகசியமான ஒண்ணு இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ரகசிய திரவியம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதனால மட்டுமே தான் இவருக்கு அளவில்லாத செல்வங்களும் அளவில்லாத வெற்றிகளும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட பொண்ணு தான் மந்தாகினி அப்படின்றவங்க. சோ இவங்களையும் யாராலையும் அழிக்க முடியாது, இவங்க தோல்வியை கண்டதில்லை அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது எக்கச்சக்கமான படைகள், அதாவது ஒரு பழங்குடியின படைகள் மாதிரி சொல்லலாம், அவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடம் முழுக்க சாவால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இவங்களுக்கு பல சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் பண்ணி சாகடிக்கிறாங்க. அது இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களோட ஆன்மா கூட
திரும்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக பல மாந்திரிக வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இதுல இந்த மந்தாகினி கோபப்படுறாங்க. இவங்களோட சிலையை திரும்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த கிணத்துல இருந்து இவங்க வெளியே வரும்போதெல்லாம் தன்னை கொலை பண்ணவனுங்களை, அதாவது தன்னை சாகடிச்சவனுங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரையா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுல மரணப்பட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ அந்த காலத்துல இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், இங்க காலேஜ் ஒன்று வரும், காலேஜ் பசங்க எல்லாமே அது ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இல்ல அப்படின்ற மாதிரி கடந்து போக ஆரம்பிக்க இவங்க 2 பேருக்கும் நடுவுல கிட்டத்தட்ட காதல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயமுறுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்ல அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும்போது காயத்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, இதை கவனிக்கிறாங்க. இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அடுத்த நாளே நீ இங்க இருந்து கிளம்பிடுவ, சோ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்பும் போது இவங்களோட முகம் சோகமாக ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை காலேஜ்ல இருக்க எல்லாருமே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓயாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தால அந்த இடத்த பூட்டி வைக்கிறது சரியில்லைன்னு தோணுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவனுங்க பார்த்துக்கிட்டுமே அவனுங்க கேட்கறானுங்க, போராட்டம் பண்றானுங்க, ஓபன் பண்ணி தான் விடுவோமேன்னு சொல்லி நியூ இயர் அப்போ இது ஓபன் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். இங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாயிடுது. அது கூடவே ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடிஸ் குரூப் இதுக்குள்ள போறாங்க, அதாவது காட்டுக்குள்ள போனாங்கன்னு காமிச்சாங்களா, அவங்களுக்கு கரெக்டா டிசம்பர் 31 காமிக்கிறாங்க. அவங்களோட லைஃப்ல செட்டில்டா இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. இதனால நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இந்த அஜி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு நிறைய முறை கால் பண்ணிட்டார். அவங்க தன்னோட பக்கத்துல இருந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, போன் பேசவும் மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகத்துல இருக்கும்போது ஒரு பக்கம் இவங்களோட அண்ணா இன்னைக்கு இரவு ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியோ, அப்போ ரெட் கலர்ல நிலவு தோண போகுது. இந்த விஷயம் பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது கெட்ட சக்திகளுக்கு நிறைய பலத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பூஜையை நடத்தணும்னு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தம்பிக்கு கால் அடிக்கிறாரு. அவர் தான் இந்த காதல் விஷயத்துல பிஸியா இருக்கார் இல்லையா, போன் எடுக்கிறதா தெரியல. இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு இவரோட போன் எல்லாத்தையும் எடுக்காம அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு அவங்களோட அண்ணா போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் வெளியில ஒரு வேலையா போனேன், அது முடிஞ்சு போனதால நான் காலேஜ் போறேன், அவனை கூப்பிட்டுக்கிட்டு போறேன்னு சொல்லும் போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க போல. அது இப்ப நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பட்டுன்னு இவங்களோட கையில இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அங்க இருக்காங்களே காயத்ரி, அவங்களோட பர்ஸ்ல அவங்களுக்கு தெரியாமலே வச்சுட்டு இவங்க கிளம்பி போறாங்க. அப்படியே காலேஜ் முடிய ஆரம்பிச்சதும் ஒருத்தரா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது காயத்ரி அவங்களோட பர்ஸை தெரியாதனமா அவங்களோட சீட்டுக்கு கீழே விட்டுட்டு போயிடுறாங்கன்றக்கோ. சோ தெரியாதனமா இந்த விஷயங்கள்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் 4 இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஓபன் பண்ணது நம்ம இன்னைக்கே ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில காலேஜ் பசங்க அந்த காட்டு பகுதியில் இருக்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அந்த கிணத்தை தாயத்தை எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி போய் ஒவ்வொரு விஷயங்களா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க நாயகனுக்கு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்தை திறக்க அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சதோ பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவானுங்க. அது அசம்பாவிதத்தை நோக்கிதான் போகும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காலேஜுக்குள்ள யாரும் இல்ல அப்படின்றத 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெரிஃபை பண்ணணும். இதனால இவரோட நண்பரை அந்த வேலைக்கு அமர்த்த ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா காயத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு போன் கால் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உன்னோட பர்ஸ்ல ஒரு விஷயத்த நான் வச்சுட்டேன், பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லும் போது இவங்க அப்படி என்ன வச்சிருப்பேன், ஒன்னும் இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லும் போது இல்ல அந்த பர்ஸ்ல நான் காண்டம் பாக்கெட் வச்சிருக்கேன்னு சொல்ல இவங்களுக்கு பகீர்னு வாரி போடுறது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உனங்க இருந்து அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லையா. இப்போ இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா சாப்டர் க்ளோஸ். இதனால வேகமா தன்னோட பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேக்ல இந்த விஷயம் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க காலேஜ்ல மறந்து விட்டுட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கும் போது அவங்க வேற வழியே கிடையாதுடி, அங்க இருக்க செக்யூரிட்டியும் கிளீன் பண்றவங்களும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் அதை எடுத்துட்ட அப்படின்னா பிரச்சனையே இல்லாம போயிடும், ஒருவேளை அவங்களோட கைகளுக்கு போச்சு அப்படின்னா யோசிச்சுப்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது சரி அம்மாவோட வண்டியில போகலான்னு ட்ரை பண்ண இவங்களோட கெட்ட நேரம் அம்மாவோட வண்டியை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். இதனால என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து லிட்டரலி அழுதுகிட்டே இருக்கும்போது இங்க அந்த செக்யூரிட்டியான அக்பர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லா இடங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. இத்தனை நாட்களா இவர் இங்கதான் இருந்தார், அப்ப எதுவுமே கேட்க கிடையாது. இப்ப கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காலேஜ் பசங்க கிணத்து வரைக்கும் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. சோ இதோட எதிரொலியா தான் இங்க குழந்தையோட அழுகுரல் பயங்கரமா கேட்டுக்கிட்டு
பார்த்துக்கிட்டே இருக்க இவர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிணத்து பக்கம் போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய பெரிய உருவம், அதாவது ஒரு பெண்ணோட உருவம் அங்க அமர்ந்துகிட்டு நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட கண்கள் மாற ஆரம்பிக்குது. அந்த கிணத்துக்குள்ள விழணும் அப்படிங்கிற மாதிரி போக பட்டுன்னு இவரோட போன் வைப்ரேட் ஆகுது. இவர் சுயநினைவுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. சுத்தி முத்தி பாக்குறாரு, எதுவுமே கிடையாது. நாம இங்க எப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில இதை பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போக இந்த பக்கம் காயத்ரி கிட்ட போக ஆரம்பிக்குது. வேற வழியே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அஜிக்கு போன் அடிக்கும் போது அஜி அண்ணாவோட கிடையாது, மாமாவோட இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பீர் எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க போன் பண்ணதும் எதுக்குமா போன் பண்ண, உனக்கு என்னமா வேணும்னு கேட்க, எனக்கு இந்த மாதிரி நான் பர்ஸை விட்டு வந்துட்டேன், அது காலேஜ்ல போய் எடுத்துட்டு வந்தாகணும், நீ என் கூட வருவியா மாட்டியா அப்படின்ற ஒரே கேள்விதான். இவர் வரன்னு சம்மதிக்கிறாரு. இவரோட மாமா விட இதை விட்டா பெட்டரான ஒரு ஆப்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. காலேஜ்ல நைட்டுக்கு கூப்பிடுறான் அப்படின்னா ப்ரப்போசல் தான்டா, நீ அதுக்கு தயாரா போனோன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவர் அவங்க கண்ணு முன்னாடி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் நிக்க பயங்கர பல்பு. இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, வா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இந்த செக்யூரிட்டி அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால அவரோட பையனை அங்க நிக்க வச்சுட்டு, நீ ஒன்னும் பயப்படாத, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு 2 பேர் இந்த காலேஜ் நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்க இந்த ப்ரொஃபசர், அதாவது ஆண் ப்ரொஃபசர்கள் இங்க யாருமே இங்க கிடையாது. நம்ம நியூ இயரை ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி இந்த தம் எல்லாத்தையும் அடிக்கணும்னு காலேஜ்குள்ள போக ஆரம்பிக்க ஸ்டார்டிங் சீன்ல அந்த பெண்கள் கூட்டம் காமிச்சாங்க இல்லையா, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த காலேஜ் பத்தின விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. ஒன்று பண்ணலாமா, நம்ம சாரி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நம்ம காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு அங்க போலாமா, என்னடி சொல்றீங்க பெரிய மாதிரி முடிவு பண்ணிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 குரூப் கிட்ட இந்த காலேஜில் இப்ப சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நாயகன் ஒரு பக்கத்துல பயந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் அந்த காலேஜ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அது யார் அப்படின்னா அந்த பாரதி அப்படின்ற ஒரு டீச்சரை காமிச்சாங்களே ப்ரொஃபசர், அவங்க தான். இந்த காயத்ரி யாரோட வண்டியில போக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்களும் போக ஒட்டு மொத்த பேரும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாம இந்த காலேஜ்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாயகன் கிட்ட போனோம் அப்படின்னா அவருக்கு அந்த மந்தாகினியோட ஏற்கனவே ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க தன்னை சாகடிக்க வாய்ப்பு கிடைச்சோ தன்னை சாகடிக்காம நிறைய பேர், அதாவது இதுக்கப்புறம் போனவங்களெல்லாம் சாவடிச்சிருப்பாங்க, இவரை மட்டும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இன்னமும் அந்த புத்தகத்துல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இவர் மந்தாகினி எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு உருவப்படம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த உருவத்தை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க ஒரு கேங்க அந்த காலேஜ்குள்ள போனாங்க இல்லையா, ஒரு பக்கம் அந்த லேடிஸ் கேங் இங்க தானே நம்ம ஜாலியா இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க எழுப்புற சத்தத்தால அந்த செக்யூரிட்டியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். இவங்களும், அதாவது காயத்ரி அஜி, அவங்க 2 பேரும் இந்த காலேஜ்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களை இப்ப 2 பேர் கண்காணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல அந்த பாரதி டீச்சர் இவங்க உள்ள வந்து இவங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, அது கூடவே அந்த 2 ப்ரொஃபசர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த நேரத்துல காலேஜ்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி துரத்தி இவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இங்க ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தங்களே அறியாம சுத்தி ஆடிக்கிட்டே இருக்கும்போது தான் மந்தாகினிய பத்தின ஒரு விஷயங்கள் இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நாயகனோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் மூலமா. இந்த மந்தாகினி எல்லாரும் போலவும் ஒரு நார்மலான பெண்மணி கிடையாது. அவங்களுக்கு கூட இருக்கிறது எல்லாமே இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஏதாவது ஒரு நாட்டுல ஆண் குழந்தை பிறக்கல, அதாவது ராஜாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கல அப்படின்னா பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க. இதே மாதிரி விஷயத்துலதான் மந்தாகினி இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு சிறந்த ஆளா விளங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஜெயிக்கிற விஷயத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்தது. இது எல்லாத்தையும் முடக்கிதான் அந்த அசுரர்கள் இவங்களை சாகடிக்கிறாங்க. சோ அவங்களை வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா பிளாக் மேஜிக்ல எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆபத்து. அவங்களோட குருவால கூட அவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பல பேர் சேர்ந்து, அதாவது பல 100 பேர் சேர்ந்து நிறைய மாந்திரிக வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து அந்த கிணத்துக்குள்ள அடைச்சாங்கன்னு இருக்கும். இப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோவோ அவரோட கேங்க அவங்களுக்கு நிறைய தாயத்தை எல்லாத்தையும் சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் அவங்களால வெளியே வர முடியாது. அமாவாசை ஆச்சு அப்படின்னா மரணப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், அன்னைக்கு இந்த கடவுள் சக்தி கம்மியாயிடும், அந்த தாயத்தோட சக்திகள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். இதனால மட்டுமே தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியே வர வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி
பேசிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி இவங்க அங்க வெளியே வந்துட்டாங்க. கரெக்டா இந்த சந்திரகிரகணம் வர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு குரல், அதாவது இந்த காலேஜ்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. நான் இங்க தான் இருக்கேன், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே செப்பரேட் ஆகுறாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து நான் இந்த கிணத்து பக்கத்துல தான் இருக்கேன், வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த துர்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த மந்தாகினி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு அஜி வரார். அண்ட் வேக வேகமா அவரோட கண்கள் அப்படியே மாற ஆரம்பிச்சு இவங்களுக்கு முன்னாடி அந்த கிணத்துல குதிக்க ஆரம்பிக்க பட்டுன்னு அங்க அந்த துர்கா ஓடி வந்து காப்பாத்துறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் அங்க மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அஜி கிணத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இங்க செக்யூரிட்டியோட பையன் மூலமா அஜி கிணத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்றது, அதுவும் இந்த மந்தாகினியோட கிணத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்ற விஷயம் நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கு. ஏன்னா தன்னோட மாமாவோட பையன் இருப்பான்னு நினைச்சா அது அங்க இல்ல, அவன் மந்தாகினி காட்டுல இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அந்த கிணத்துக்குள்ள யார் விழுந்தாங்க அப்படின்னா தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பயங்கர பதட்டத்தில் இருக்கும்போது ஒரு வழியா அஜயை கண்டுபிடிக்கிறாங்க. அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவரை அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இவங்க பர்ஸுக்காக போனாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு இந்த அஜய் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்து கோச்சிட்டு போயிருப்பாரு. இவங்க கூப்பிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் இங்க இந்த சத்தம் கேட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்க இங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம எல்லாருமே தப்பிக்கிறாங்க. நாயகனுக்கு ஒரே ஒரு கேள்விதான், மந்தாகினியோட கிணத்துல விழுந்தவங்க யாருமே பிழைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கும் அதாவது இவருக்கும் ஒன்னாகல, இவங்களோட தம்பிக்கு ஒன்னாகல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது காயத்ரி கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. அந்த போட்டோவை பார்த்ததும் இவருக்கு பயங்கர ஷாக். தன்னோட தம்பி எதுக்காக இறந்து போகல அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ மந்தாகினி ஒரு மாந்திரிகவாதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, மந்தாகினி கூடவே அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த காயத்ரி தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அந்த புராண கதைகளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ மந்தாகினியும் அவங்களோட தங்கச்சியும் தங்களை எதிர்த்துக்கிட்டு ஆயிரக்கணக்கில் அந்த படைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஃபேமிலியான ரகசியத்தை, அதாவது அந்த கலிங்க ரகசியத்தை வெளியெடுக்கிறாங்க. அங்க ஒரு திரவியம் மாதிரி இருக்கும்னு சொன்னா இல்லையா, அதை குடிக்க ஆரம்பிக்கும் போது 2 பேரோட கைகள்லயும் அதீத சக்தி, அவ்வளவு பெரிய படைகள் இருக்கே, அதை இவங்க 2 பேரா சேர்ந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் கொடூரமான முறையில இறந்து போய்கிட்டே இருக்கு. இந்த கலிங்க ரகசியம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை பார்த்து ஊரே அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு மாதிரியும் இப்போ அந்த கலிங்க ரகசியம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்விக்குறியோட இன்னும் 2 விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. மொத்த எனிமிகள் கூட்டமும் இவங்களை அழிக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது மந்தாகினிய அந்த எதிரி கூட்டத்துல யாரு இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த எதிரி கூட்டத்துல மெயினான ஒரு ஆள் இருக்காரு, அவர் வேற யாரும் கிடையாது, அந்த காலேஜோட செக்யூரிட்டியான அந்த அக்பர் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனாலதான் இவரும் அந்த கிணத்துக்குள்ள வரும்போது உயிரோட திரும்பி போனாரு. இன்னொரு கேரக்டர் இருக்காரு, அவர் யார் அப்படின்னா நம்ம நாயகன். சோ 2 பேரும் உயிரோட போனதுக்கான காரணம் இவங்களுக்கும், அதாவது இந்த 2 பெண்களுக்கும் இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு போல. சோ இவங்க எல்லாரும் ஒன்னா அப்படி இருக்கிற மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்னு மாதிரி வச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு புரிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.